தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் தற்பொழுது பதவியேற்றிருக்கிறார். பதவியேற்ற பிறகு அவர் முக்கிய 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். அந்த வகையில் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற கோப்பில் முதலாவதாக அவர் கையெழுத்திட்ட நிலையில், அடுத்து பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பொருட்டு சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்க அந்த கோப்பிலும் அவர் கையெழுத்திட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கிய பிரச்சனையாக கருதப்படும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக அதனை தடுக்க மாநகர மாவட்டங்களில் போதைப்பொருள் தடுப்பு அலகுகள் அமைக்கப்படும் என்ற அந்த கோப்பிலும் அவர் கையெழுத்திட்டார். 3 முக்கிய கோப்புகளிலும் அவர் கையெழுத்திட்டு தனது பணியை தொடங்கிய நிலையில் அவர் மக்களிடையே உரையாற்றிய அந்த காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்தோம். வெற்றியை சாத்தியமாக்கிய மக்களுக்கு தனது நன்றியை கூறி அவர் உரையை தொடங்கிய நிலையில், வறுமை, பசி, பட்டினி என்றால் தனக்கு என்னவென்று நன்றாகவே தெரியும் என்றும் தான் ஒன்றும் மன்னர் பரம்பரையில் இருந்து வந்தவன் அல்ல என்று அவர் கூறினார். மேலும் பொய் வாக்குறுதிகளை என்னாலும் அளிக்க மாட்டேன் என்றும் என்னாலும் ஏமாற்ற மாட்டேன் என்றும் சாத்தியமானவற்றை மட்டுமே சொல்வேன் செய்வேன் என்றும் அவர் பொதுமக்களிடையே பேசினார். அதேபோன்று கடந்த அரசு மிகுந்த கடனை வைத்துவிட்டு சென்ற நிலையில் தற்பொழுதைய தமிழக அரசின் நிலை என்னவென்பது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை தான் வெளியிட விரும்புவதாகவும், தற்பொழுதைய அரசியல் நிலவரம், நிதி நிலைமையின் நிலவரம் குறித்து அந்த வெள்ளை அறிக்கையில் தெளிவாக தெரியப்படுத்திய பின் தனது பணியை தொடங்கி சிறப்பாக செயல்படுவேன் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். மேலும் பொறுப்பு கொடுத்த நீங்கள் கொஞ்சம் அவகாசமும் கொடுக்க வேண்டும் என்றும், ஏனென்றால் என்ன நிலவரம் நிலவுகிறது என்று தனக்கு இதுவரை தெரியவில்லை, தான் தெரிந்து கொண்ட பிறகு எவ்வாறு சிறப்பாக செயல்படுவேன் என்பது குறித்து தான் செயலாற்றுவேன் என்று அவர் வாக்குறுதி அளித்து கொஞ்சம் அவகாசமும் கேட்ட அந்த காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்தோம். அதேபோன்று பெண்கள் பாதுகாப்புக்கு தன்னுடைய ஆட்சியில், தன்னுடைய அரசில் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் ஒரு முக்கிய விஷயமாக கருதப்படும் என்று அவர் பெண்களுக்கான வாக்குறுதியை அளித்தார். அதேபோன்று நண்பர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, தனக்கு மிகுந்த அவமானங்களை கொடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, 8 கோடி மக்களும் தன் மக்கள் என்ற வகையில் தான் புதிய ஆட்சியை வழிநடத்துவேன் என்றும் அவர் பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்த அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க நேர்ந்தது. அதேபோன்று முக்கிய விஷயமாக மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன் என்று ஊழலுக்கு எதிராக அவர் வாக்குறுதி அளித்தார். அதேபோன்று தனது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தனது சகாக்களாக இருந்தாலும் கூட அந்த எண்ணத்தை கைவிட வேண்டும், அந்த எண்ணம் இருக்குமானால் அதனை அழித்துவிட வேண்டும் என்று அவர் கண்டிப்புடன் பேசிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க நேர்ந்தது. அதேபோன்று அனைத்து தரப்பு மக்களாலும் தமது அரசில் மிகுந்த கொண்டாடப்படும் நிலையில் நன்றாகவே இருப்போம், அதற்காக தனது பணியை இன்றே தொடங்குவேன் என்றும் அவர் வாக்குறுதி அளித்து தற்பொழுது அங்கிருந்து கிளம்பியிருக்கிறார். அதன் காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தவேக நிர்வாகிகள், தோழர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்த நிலையில் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட கூட்டணி கட்சி தலைவர்களான ராகுல் காந்தி முதல் தமிழக கூட்டணி கட்சி தலைவர்கள் வீரபாண்டியன், சண்முகம் போன்ற முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தனது நன்றியை அவர் தெரிவித்து இறுதியாக அனைவர் முன்னிலையிலும் செல்ஃபி வீடியோ எடுத்த அந்த காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்தோம். தற்பொழுது விழாவை நிறைவு செய்து தற்பொழுது தலைமைச் செயலகம் நோக்கி தவேக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் சென்று கொண்டிருக்கிறார். அதன் காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்பொழுது தலைமைச் செயலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார், அவருக்கு என்ன விதமான வரவேற்பு அளிக்கப்பட இருக்கு, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அவருடைய வாகனம் தலைமைச் செயலகத்தில் நுழைவதற்கான அந்த தயார் நிலையில் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தலைமைச் செயலகத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில்தான் கூட்டணியுடைய
ஆதரவுடன் தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் பொறுப்பேற்றார். சரியாக காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லோகர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற இருக்கக்கூடிய 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்த அவர் நேரு உள் விளையாட்டு அரங்கிலேயே தன்னுடைய உரையை நிகழ்த்தியதோடு முக்கிய கோப்புகளிலும் கையெழுத்திட்டார். அப்போது பார்த்தோம் என்றால் 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்திற்கு கையொப்பம் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. பெண்கள் பாதுகாப்பு, அதே போன்று போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது உள்ளிட்ட முக்கிய கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டார். மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை என்பது வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முறையாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஜோசப் விஜய் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அவரை உற்சாகமாக இங்கு வரவேற்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அரசு வாகனத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அனைவரும் ஆரவாரத்துடன் உற்சாகமான நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருகை தந்திருக்கக்கூடிய அவருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்பட இருக்கிறது. அந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ஏற்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் ஜேசிடி பிரபாகரனும் அவருடன் வந்திருக்கிறார். எனவே தற்காலிக தலைவராக ஜேசிடி பிரபாகரன் தேர்வாகலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் ஜேசிடி பிரபாகரனும் தற்போது விஜயுடன் வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale.